உலக மக்கள் அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றால், செவ்வாய் பெயர்ச்சி அற்புதமான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி, அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்ற செவ்வாய் பெயர்ச்சி. இதனுடைய காலங்கள் 31/5/2024 முதல் 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 11/7/2024 வரை. இதற்கு தமிழ் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி 18 முதல் ஆனி 27 வரை. வைகாசி 18 முதல் ஆனி மாதம் 27 வரை இது தமிழ் தேதி. இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி 42 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பான யோகத்தை எல்லாம் வழங்கப் போகிறது என்பதை மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போற அந்த செவ்வாய் பெயர்ச்சியுடைய ஒரு சிறப்பான யோகத்தை, கிரகங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இவ்வளவு வலிமையா இருக்கு அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எதுவும் சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அது உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை சரியாக கணித்து சரியாக சொல்லப்படுவதால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த நிகழ்ச்சியிடம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன ஒரு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறேன் அப்படின்னா, சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர வேண்டும். சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ வருடங்கள் இது நடக்குமா, இது ஏன் நடக்கவில்லை, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், எத்தனையோ கோயில்களுக்கு போயிட்டோம், எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். இது வெறும் வார்த்தைக்கு பேசப்படுகின்ற பேச்சு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும். ஒரு நல்லது நடக்கக்கூடிய உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உறுதியாக அமைய வேண்டும். அப்படி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேதனைப்படுறீங்க, என்னென்ன பிரச்சனைக்காக குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைக்காக வேதனைப்படுறீங்க, அதை எடுத்து சொல்றீங்க. ஜாதகம் கொடுக்கும்போது சொல்றீங்க, ஐயா பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையா, பொம்பளை பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க, போற இடத்துல அப்போ முடியும் இப்போ முடியும்ன்றாங்க, எப்படி தையில முடியும்ன்றாங்க, தையில முடியல. இப்போ தை மாசி பங்குனி வைகாசி ஆகி போச்சு, இந்த வைகாசியா முடியுமா, எங்களுக்கு வேதனையா இருக்கு ஐயா, அதுக்காக உங்க நம்பி வந்திருக்கோம் அப்படின்பா. ஏங்க கிட்டத்தட்ட 3-4 வருஷமா நாங்கள் எத்தனையோ ஜோசியரை பார்க்குறோம்னு சொல்றீங்க. அப்போ ஒரு கல்யாணத்தை எப்போ முடியும் சொல்ல முடியாத ஒரு ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? ரொம்ப வேதனைங்க. எங்க ஒரு கல்யாணம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு தேவையா? அது ரொம்ப அந்த ஒரு வேதனை இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. ஒன்று சரிங்களா? அடுத்து பையனுக்கு அதே மாதிரி தான். பையனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தவங்க சொல்றாங்க 7 வருஷமா பார்க்குறாங்களாம், பொண்ணு பார்க்குறாங்களாம் பையனுக்கு. நான் கேட்ட ஜாதகம் கொடுக்கும்போது என்னம்மா விஷயம்னா, கல்யாணம் முடியல, எத்தனை வருஷமா முடியல, 5 வருஷம் பார்க்குறீங்களா, 7 வருஷமா பார்க்குறோங்க அப்படின்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. அடுத்து வேலை, நான் ஐடி கம்பெனி வேலையா, ஒரு தனியார் துறை வேலையா, அரசாங்க வேலை கிடைக்குமா,
என் பையன் அரசாங்க வேலைக்கு நான் 4-5 வருஷமா பரீட்சை எழுதுனா இப்போ 1 மார்க் 2 மார்க்ல போய் இவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? அதே நேரத்தில் கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. இது எப்ப குழந்தை பிறக்கும்? இந்த குழந்தை பிறக்காதனால குடும்பத்தை ஒரே பிரச்சனையா இருக்கு. 2 குடும்பத்திலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒரு வம்சத்துக்கு ஒரு வாரிசு ஒரு குழந்தை பிறந்தா 2 குடும்பமே சந்தோஷமா இருக்கும். இதுக்கு ஒரு வழி கிடைக்குமா? இதுக்கு போகாத கோயில் செய்யாத பரிகாரம் பார்க்காத ஜோசியர் இல்லையா? இதுக்கு தான் உங்ககிட்ட ஒருத்தருக்கும். அடுத்து என்ன? குடும்பத்தில் கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை. அத்தனை பொறுத்து இத்தனை பொருத்தம் நல்லா இருக்க போய் தான் கல்யாணம் முடிச்சு வச்சு இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகல, உரிய பிரச்சனையா இருக்கு, டைவர்ஸ் வரைக்கும் போகுது. நாங்கள் பெரியவங்க என்ன பண்றதுன்னு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 குடும்பத்திலுமே நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போறோமா தெரியல. இதுக்கு என்னதான் பண்றது? இந்த குடும்ப பிரச்சனைகள் தீருமா? எங்க வீட்டுக்காருக்கு தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நல்ல ஒடிகட்டி பறந்த ஒரு தொழில். இன்னைக்கு இவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டவங்க நல்லா இருக்காங்க. ஆனா இவர் தொழில் ரொம்ப மோசமா போச்சு. கடன் பிரச்சனை அதிகமா போச்சு. இதெல்லாம் எப்ப தீரும்? ஆக இப்படிப்பட்ட வேதனைகள். பையன் நல்ல திறமையா நல்லா படிச்சிருக்கான், நல்ல இடத்துல வேலை பார்க்கிறான், ஆனா கல்யாணம் முடிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகின்ற உறுதியான உத்தரவாதம், நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கு வரக்கூடாது. சிறந்த யோக பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசி. உண்மையிலே மீன ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் என்பது ஒரு சிறந்த ஒரு அதிர்ஷ்டமான காலம் தான். ஏன்னா அவ்வளவு கடந்த காலங்கள் நிறைய அவங்க சோதனை வேதனைகளாம் அனுபவிச்சுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம், சிறந்த நேரம். ஏன்னா மீன ராசிக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி வரும் பொழுது எதிர்பாராத மிகப்பெரிய யோகங்கள், பலரால் பல முன்னேற்றங்கள், பலரால் புறக்கணிக்கப்பட்ட மீனராசிக்காரர்கள் இப்ப பலரது ஆதரவோடு, எல்லாருடைய ஆதரவோடு சிறந்த முன்னேற்றம் பெறுகின்ற மக்கள் எல்லாருடைய முன்னாடியும் பலரின் முன்னால் பல முன்னேற்றங்களை பெற்று பல சாதனைகளை செய்து ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதுதான் இந்த மீனராசிக்கு ஏற்பட போகின்ற இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அதாவது இந்த காலங்கள் நிறைய மற்றவர்களால் ஆதரவு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களை மீனராசி யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து புகழோடு வாழக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமைய போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக யாரையெல்லாம் நம்பி இருந்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றப்பட்ட நிலை, அவர்கள் முன்னால் நீங்கள் கொடியேற்றி பறக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான காலமாகத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைய போகிறது. சரி, இப்ப நல்ல கவனிங்க. இந்த 42 நாட்கள் என்பது செவ்வாய் என்பது பூமிகாரகன் என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு பேரே செவ்வாய்க்கு என்ன அதிகாரம்? பூமிகாரகன் என்று பெயர். அதே நேரத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை தரக்கூடியவர். பூமிகாரன் என்றால் வீடு, இடம், வாசல், சொத்து, வியாபாரங்கள். வீடு, இடம், வாசல், சொத்து, வியாபாரம். முதல்ல வியாபாரம், தொழில் வியாபாரத்தை சிறந்த முன்னேற்றமாக வருமானத்திற்கு, அதாவது முதலீட்டுக்கு அதிகமான வருமானத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி மீனராசிக்கு. இதுவரை எனக்கு சொந்த வீடு இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வீடு வாசல் உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக மீனராசிக்கு அமையப் போகிறது. அரசாங்கத்தில் இதுவரை நான் எத்தனையோ முயற்சிகள் செய்து எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தில் சிறந்த ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, ஒரு ஆணையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட சிறந்த உத்தியோகம், புகழ் பெறுகின்ற ஒரு உத்தியோகமாக, 4 பேருக்கு நல்லது செஞ்சு அதனால அந்த உத்தியோகத்தினால் மிகப்பெரிய புகழ் அடையக்கூடிய ஒரு உத்தியோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக அமைய போகிறது. அதில் பூமிக்கு, அதாவது செவ்வாய் என்பது பூமி, வீடு, வாசல், எஸ்டேட்டு, தோப்புகள், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர் தான் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தையும் பதவியும் தரக்கூடியவர் அதே செவ்வாய் தான். அப்படிப்பட்ட யோகங்கள் எல்லாம் இந்த மீனராசிக்கு உறுதியாக உண்டு.
ஏனென்றால் மீனராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து 2ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஏற்கனவே பதவியில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள், இடமாற்றம், பதவி முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகத்தால் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் ஒரு நல்ல மனிதரின் ஆதரவோடு ஒரு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தின் அது உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதனுடைய ஆதரவோடு உங்கள் தொழில் உருவாகி அது சிறந்த விருத்தி அடையக்கூடிய நிலையில் ஏற்படும். அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. மீனராசியினுடைய பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த காலங்கள், இந்த 42 நாட்கள் குறுகிய நாட்கள், சிறிய நாட்களாக இருந்தாலும் சரி, மிக நிறைந்த பலன்கள் பெறக்கூடிய அற்புதமான நாட்களாக அமைய போகிறது. அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. ஆக மீனராசிக்காரங்க, அதாவது ஹோட்டல் தொழில், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும், ஹோட்டல் தொழில், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக அமையும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பலசரக்கு கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண தொழில் ஏதாவது செய்தாலும் சரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட, அக்னி மூலம் உருவாக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட வார்ப்பு தொழில்கள் எது செய்தாலும் சரி, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வாகன தொழில் செய்தாலும் சரி, இந்த காலத்தில் வந்து சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான காலங்கள். வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும் செய்யலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதில் இந்த காலத்தில் தொடங்குனீங்கன்னா, அந்த மாதிரி தொழில் தொடங்கினா அசைக்க முடியாத முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதில் வந்து துளி கூட மாற்றமே இல்லை. சரி, அப்போ நீங்கள் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண ஒரு காவல்துறைக்கு முயற்சி பண்ணலாம். அரசு உத்தியோகம், காவல்துறைக்கு முயற்சி பண்ணலாம். வட்டாட்சியர், விஓ, இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே அந்த தொழிலுக்கு சார்ந்தவர், அதில் ஏற்கனவே தொழில், அந்த தொழில் இருந்தால் அவங்களுக்கு சிறந்த பதவி உயர்வு கிடைக்கும். விஓ, வட்டாட்சியர், ரேஷன் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் வழங்கல் உயர் அதிகாரியாக பணியாற்றக்கூடிய நிலை இருக்குது. அதுல இருந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? உணவு படை சம்பந்தப்பட்டதில், பறக்கும் படை சம்பந்தப்பட்ட உத்தியோகம்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சிறந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல சிறப்பாக இருக்கும். அதில் வந்து சந்தேகமே இல்லை. சரி, அது அடுத்து முக்கியமாக வந்து அரசாங்கத்தின் அதிகாரி ஆகுவதற்கு இந்த காலத்தில் சிறந்த ஒரு வாய்ப்புகளாக ஏற்படும். சரி, அந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி வந்து சிறந்த ஒரு அற்புதமான பயிற்சியாக, நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய காலங்களாக ஏற்படும். விற்காத பிளாட்டில் உத்தரும், ரொம்ப நாள் விற்காத பிளாட்டில் உத்தரும், வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் தொழிலில் வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? அதை கலைத்துறை சார்ந்த தொழில் நீங்கள் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். சினிமா துறை, கலைத்துறை, சினிமா நடிக்கிறதாலும் சரி, தயாரிப்பாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் வந்து இசைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த அலங்கார சாதனைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஆடைகள், ரெடிமேடு ஷோரூம், ஆடை ஆபரண, சாதாரண ஒரு பிளாட்பாரத்தில் வைக்கக்கூடிய ஒரு ரெடிமேடு கடையை தொழில் பண்ணாலும் சரி, ஷோரூம் வைத்து கொண்டு, அதை ரெடிமேடு ஷோரூம் வைத்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்போ செவ்வாயினுடைய ஒரு சக்தியோடு, செவ்வாய் ஆட்சி பெற்ற சக்தியோடு இப்படிப்பட்ட யோகங்கள் வந்து நிச்சயமாக மேசராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பலன்கள் மீனராசிக்கு ஒரு வாக்கு, வருமானம், அதாவது வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் பெறுகின்ற சிறந்த முன்னேற்றமான காலமாக உறுதியாக அமையப் போகிறது. வருமானங்கள் அதிகப்படுத்தக்கூடிய காலங்களாக உறுதியாக அமையப் போகிறது. அதில் வந்து துளிக்கூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அதாவது மெடிக்கல், அதாவது மருந்து, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், உரக்கடை சம்பந்தப்பட்ட தொழில், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் படித்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு தொழில் சிறப்பாக இருக்கும். ஒரு மருத்துவமனை கூட உருவாக்கி அந்த தொழில் பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட யோகங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து செவ்வாய் வந்து பூமி, இடம்,
வீடு வாசல் சம்பந்தப்பட்ட யோகத்தை தரக்கூடியவர் இந்த செவ்வாய். அதே நேரத்தில் அரசு அதிகாரியாக ஆகக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாய். காவல்துறை சார்ந்த ஒரு உத்தியோகம் அல்லது அதாவது கிராம நிர்வாக அலுவலர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உத்தியோகம், அதாவது மக்களுக்கு தொடர்புடைய சேவை செய்யக்கூடிய அரசு பணிகள் எதுவாக இருந்தாலும் அந்த உத்தியோகம் பெறுவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ரெவென்யூ, அதே நேரத்தில் வட்டாட்சியர், இந்த மாதிரி உத்தியோகம்லாம் அரசாங்க சம்பந்தப்பட்ட மக்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய, தினமும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் அரசு உத்தியோகம் என்பது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோகம் உறுதியாக நடக்கக்கூடிய நிலையில் மீனராசிக்கு உறுதியாக உண்டு. அப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரி எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடபட தான் செய்யும். ஒரு பாவ கிரக தசாபுத்தியோ இல்லை மோசமான தசா புத்திகளோ நடந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக நடக்காது, தடப்படும். எனக்கு நிறைய நல்லா சொல்லியிருக்கீங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, என் நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் நடக்குது, ஏன் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்றத பார்ப்போம். அது நடக்காத காரியங்களும் அவரை பார்த்து நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். இந்த நிகழ்ச்சி மூலம் யார் என்ன உறுதி உத்தரவாதம், எந்த பிரச்சனைக்காக எந்த காரியத்துக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு ஏற்ற வரீங்களோ அது என்ன பார்த்து நடக்கலை சரியாகலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஏன்னா ஜோதிடம் என்பது பிரம்ம வேத சாஸ்திரத்தால் உருவாக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை ரகசியங்கள் அடக்கப்பட்ட, அதற்குள் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு ஜோதிட சாஸ்திரம். அதை அறிந்து சொல்லும் விதம் தான் தவறாக போய்விடுகிறது. ஆகவே தான் ஒரு ஜோதிடர் சொன்ன பலன்கள் நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் என்று திரும்பத்தில் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த தவறு வரவே கூடாது. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கல்யாணம் முடியலையா, சொந்த மாதம் கல்யாணம் முடியும். தனியார் வேலையா, அரசாங்க வேலையா, சொன்ன மாதம் கிடைக்கும். புத்திர பாக்கியம், எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியாமல் இருக்கீங்க. ஆக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு, நல்ல முடிவு நிச்சயமாக உறுதியாக உண்டு. ஒரு முறை ஜாதகத்து கையில் தூக்கியாச்சுன்னு அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனை எப்பப்போ நல்ல பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தை முடிஞ்சு வச்சா ஒரே பிரச்சனையாக இருக்குது. குடும்ப பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது? அது சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரருக்கு தாரம் 1 2 ஏன்னா குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு சண்டையை வந்துடும். வேறு ஏதாவது அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கா, இப்படிலாம் தெரிஞ்சு இவருக்கு தாரம் 1 2 இப்படிலாம் ஒரு வேதனையோடு இருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம். சில பேருக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்கும், வேற தொடர்போடு இருப்பாங்க, அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு குடும்ப சண்டை வந்துட்டாலே இவருக்கு என்ன வேற மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு, இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குமோ, அதனால நம்மளை வெறுக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். சிலருக்கு உண்மையிலே பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறது தான். அதே சொத்து பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, எதுவாக இருந்தால் ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.